வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா ஒற்றுமையின் மாபெரும் வேள்வியாகவே நடந்து முடிந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது புரட்சிகரமான மாற்றங்கள் வாயிலாக புதிய வரலாறு படைக்கும் யுகத்தின் விடியற்காலம் என்று மகா கும்பமேளா பற்றிய வலைப்பூவிலும் சமூக ஊடக பகிர்விலும் பிரதமர் கூறியுள்ளார். உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் சவால்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் ஊடக மாநாடு ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தியாவின் வளமான கதை சொல்லல் மரபை நவீனமாக்கி உலக ஊடகங்களுக்கு தேவையான உள்ளடக்கத்தை இந்திய படைப்பாளிகள் மூலம் உருவாக்குவதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ கூறியுள்ளார். இதன் முக்கிய பகுதியாகவே மும்பையில் உலக அளவிலான வேவ்ஸ் உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக அவர் இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கூறினார். சென்னை விமான நிலையத்தில் பயணிகளுக்கான மலிவு விலை உடான் யாத்ரி உணவகத்தை மத்திய சிவில் விமான போக்குவரத்து இணை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று திறந்து வைத்தார். மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மேன்மைக்கு பாடுபட்டால் மட்டுமே முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்க முடியும் என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்த மஜூம்தார் கூறியுள்ளார். இன்று காரைக்காலில் புதுச்சேரி என்ஐடி உயர்கல்வி நிறுவனத்தின் நிறுவன நாள் விழாவை அவர் தொடக்கி வைத்தார். மத்திய ரயில்வே மற்றும் ஜல்சக்தி துறை இணையமைச்சர் திரு வி சோமண்ணா இன்று காரைக்காலில் திருநள்ளாறு தர்பாரேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்தார். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் மத்திய அமைச்சரை சந்தித்து திருச்சி, திருச்செந்தூர், கோவை, திருவனந்தபுரம் மற்றும் மைசூருக்கும் காரைக்காலுக்கும் இடையே ரயில் வசதிகளை அனுமதிக்க கோரி மனு கொடுத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.